உதிர்வதும் வளர்வதும் இயற்கையாக நடக்கும் ஒன்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக தலைமுடி உதிர்ந்து வழுக்கை விழுவது சிலருக்கு நேர்கிறது. இந்த சூழலில் வழுக்கைக்கு தீர்வாக கூறப்படும் மூலிகை எண்ணெய்களால் முடி வளர வாய்ப்புள்ளதா? நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தற்போது பார்க்கலாம். தாயின் வயிற்றில் 4 மாத கருவாக இருக்கும் போதே உடலில் ரோம வளர்ச்சி தொடங்கிவிடுகிறது. முடியின் வேர்க்கால்கள் இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் முடி வளர்கிறது. ஆனால் வேர்க்கால்கள் பலமிழந்து போகும்போது முடி வளர்வதற்கான வாய்ப்பு குறைந்து விடுகிறது. முடி கொட்டி வழுக்கை விழுவது இந்தியாவை பொறுத்தவரை 60% பேருக்கு இருக்கிறது. 20% பேருக்கு வழுக்கை ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் பரம்பரை வழியாக வருகிறது என்று கூறுகிறார்கள். வழுக்கைக்கு பிற காரணங்களும் இருப்பதாக கூறும் மருத்துவர்கள் இவற்றுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிறார்கள். மற்ற காரணங்களால் வரக்கூடியது தான் ஓரளவுக்கு நம்ம ஏர்லியராகவே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தவிர்த்தரலாம். உதாரணமாக அனிமியா இருக்கிறவங்களுக்கு அனிமியாவை கரெக்ட் பண்ணால் முடி வளரும். பிசிஓடி இருக்கிற லேடிஸ்க்கு அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகள் செய்தால் அதை நம்ம தவிர்த்திடலாம். மெயினாக இருக்கக்கூடியது செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு பொடுகு. இந்த பொடுகு வேறு ஒன்றும் வியாதி கிடையாது. எண்ணெய் சுரக்கக்கூடிய சுரப்பி செபேஷியஸ் கிளாண்ட் அதிகமாக சுரக்கிறனால தலையில் படிமானமாகி அது ஸ்கேல்ஸாக செதிலாக வருது. மூலிகை தைலங்கள் எண்ணெய்களால் வழுக்கையில் முடி வளர்வது என்பது இதுவரை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுவே மருத்துவர்களின் கூற்றாக உள்ளது. இப்போதைக்கு இந்த தலைமுடி வளர்கிறதுக்காக விளம்பரத்திற்காக பலதரப்பட்ட எண்ணெய்களில் விளம்பரப்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக பலன் தருன்றது ஒரு கேள்விக்குரிய. 15% 25% வேணால் அந்த எண்ணெயினால் முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்கக்கூடிய கண்டிப்பாக முடி வளருன்றதுக்கு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமாக அறிவியல் ரீதியான காரணங்கள் ஒன்றும் இல்லை. எந்த தைலங்களை கொண்டும் எந்த மருந்தை கொண்டும் மீண்டும் தலையில் முடி வளர வைப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை என்று மருத்துவர்கள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து லெனின்.